உச்ச நீதிமன்றத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 46,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 46,210 ரூபாய் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆன்லைனில் மூலம் தான் அப்ளை பண்ணி ஆகணும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12/9/2024, அதாவது அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அங்கேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக வந்திருக்கு. இந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கறது வந்து சும்மாவெல்லாம் எதுவும் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இங்கே 3 டாட் இருக்குது இல்லைங்களா, அந்த 3 டாட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டீஸ்னு இருக்கும். அந்த நோட்டீஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து என்னென்ன வெளியாகிருக்கு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு பிரீஃபாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட்டட்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதாவது இதுக்கு எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா, குக்கிங் நோவிங்காக உங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிரும். சரிங்களா. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எப்போ வந்து அப்லோடு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 17 ஆகஸ்ட் 2024, அதாவது இந்த மாதம் 17ஆம் தேதி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். பேனல் ஃபில்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80 வேக்கன்சி உங்களுக்கு போஸ்டிங், அதாவது 80 போஸ்டிங் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் கோர்ட், அதாவது போஸ்ட் ஆஃப் ஜூனியர் கோர்ட் அட்டெண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குக்கிங் நவிங்காக உங்களுக்கு பே லெவலில் பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21,700 ரூபா வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர்ஏ அலவுன்ஸு இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கோர்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 46,210 ரூபா பர் மந்த்து உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸும் ஆகும் அண்ட் டிக்ரீஸும் ஆகும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வெறும் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் குக்கிங்கில் வந்து 1 இயராவது நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது குக்கிங்கோ அதாவது கேட்ரிங்கில் நீங்கள் வேலை செஞ்சிருந்தாலோ, அதாவது கம்பெனியில் எங்கேயாவது வேலை செஞ்சுருந்தாலோ, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் சிவில் இருந்தாலும் சரி அண்ட் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும், நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் 3 இயர் குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேபிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட்டில் எக்ஸ் சர்வீஸ் மேன் விடோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மற்ற ரிலாக்ஸேஷன், அதாவது மற்ற கேட்டகிரிக்கு வந்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு தான் உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப்பில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லையும் அண்ட் ஹிந்திலையும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் நாலேஜில் 30 மார்க்கும் அண்டு ரிட்டன் டெஸ்ட், அதாவது குக்கிங்கை பற்றி உங்களுக்கு 70 மார்க்கும், அதாவது உங்கள் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா 70 மார்க்கும் உங்களுக்கு இருக்கும். அண்டு இன்டர்வியூவில் உங்களுக்கு 30 மார்க் இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 மார்க் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 200 மார்க்கில் நீங்கள் 60% நீங்கள் எடுத்தாலே நீங்கள் இதுக்கு பாஸ் ஆகிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் 60% நீங்கள் மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் ஆனாலே உங்களுக்கு வேலை
கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ இருக்கும் சரிங்களா. நம்பர் ஆஃப் சென்டர், அதாவது உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஹவர் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17 டெஸ்ட் சென்டர் அப்படி இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, அண்ட் ஆந்திர பிரதேசில் இருக்குது, ஒரிசாவில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் வேக்கன்சி இருக்குது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. த கேண்டிடேட்ஸ் ரிக்குவயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் எந்த இடத்துல எழுதுறீங்களோ அந்த எக்ஸாம் சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாம், அதாவது நீங்கள் உங்களுக்கு நியரஸ்ட்டு எங்கே இருக்கோ நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க்கில் தான், அதாவது www.sci.government.in இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் த்ரூவாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் இது பண்ணணும் சரிங்களா. 23/8/2024 லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ட் அப்ளிகேஷன் சப்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா 12/9/2024 அன்றைக்கி 24 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 400 இருக்கும். மற்ற 200 வந்து பார்த்திங்கனாக்கா SC ST எக்ஸ் சர்வீஸ் மேன், உமன், விடோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட், அதாவது குக்கிங் நாலேஜுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற போது என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கணும், என்னென்ன உங்களுக்கு இருக்கணும், ஐடென்டி ப்ரூஃப்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வெரிஃபை இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு DA அலவுன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெரிஃபை உங்களுக்கு கொடுத்துருப்போம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 10th படிச்சிருந்தாலே நீங்கள் ஹைகோர்ட்டில் வந்து வேலை கிடைக்கிறது வந்து சும்மா கிடையாது. இது நிறைய பேர் எதிர்பார்த்தது தான் சரிங்களா. இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் அப்ளை பண்ணிக்கோங்க. வெறும் 10th படிச்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு வந்து அவைலபிள் தான் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுறது. இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2 முறை வரும். சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும், அதுவும் வராமல் கூட போகலாம் சரிங்களா. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் அப்ளை பண்ணுவீங்க சரிங்களா. ஸோ காய்ஸ், தேங்க்யூ.